ஓகே, நாம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நடந்து முடிந்த குரூப் டி மெயின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த குரூப் டி மெயின்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்ல இருந்து ஒரு 60 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 6 to 12க்குள்ளே நம்ம பேசிக்காக வந்து கவர் ஆகாத மாதிரியே இருந்திருக்கும். அவங்க எங்கேருந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம தேடி பார்க்கும்போது, சிறப்பு தமிழ் ஓகேவா, 11th 12th சிறப்பு தமிழ்லேருந்து அதில் இருக்கக்கூடிய சொற்பொருள், அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதியிலேருந்து கொஞ்சம் கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க. அதுதான் நம்ம இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரூஃபோட பார்க்க போகிறோம். இப்போ இதில் நிறைய கொஷின் இருக்குது. நான் ஒரு 3 கொஷின் மட்டும்தான் தேடி எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், கேட்டார் அப்படின்னா நண்பர், இப்போது கேளார் அப்படின்னா பகைவர். ஓகேவா, இதில் பாருங்கள், கேளார் அப்படின்னா பகைவரா, அப்போ இதுக்கு எதிர் சொல் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஓகேவா, கேளார் என்பதன் எதிர் சொல் என்ன அப்படின்னா கேட்டார். ஓகேவா, கேளார் அப்படின்னா பகைவர், கேட்டார் அப்படின்னா நண்பர் அப்படின்றது தான் இதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாருங்க, ஆகுபெயர் வந்து நம்ம 16 வகை படிச்சிருப்போம். ஆனால் இந்த சிறப்பு தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 ஆகுபெயர் வந்து கொடுத்துருக்காங்க. 12th சிறப்பு தமிழ் ஓகேவா, அதில் வந்து 20 ஆகுபெயர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, கருவியாகு பெயர், காரியவாகு பெயர். ஓகேவா, இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா, என் பிழைப்பு கெட்டது, இது அப்படியே கொடுத்துருந்தாங்க. இது என்ன அப்படின்னா காரியவாகு பெயர். ஓகேவா, என் பிழைப்பு கெட்டது அப்படின்னா இது என்ன ஆகு பெயர் அப்படின்னா காரியவாகு பெயர். அதோடைய டெஃபினேஷன் வந்து இருக்கு, கீழே படிச்சு பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்க, கருத்தாகு பெயர், அதுக்கப்புறம் ஓமை ஆகு பெயர், இருமடி ஆகு பெயர். இங்க பாருங்க, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க, இருமடி ஆகு பெயர். ஆனா இங்க இருமடி ஆகு பெயருக்கு வந்து என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா கார் அறுத்தான் அப்படின்றது கொடுத்திருந்தாங்க. நான் பின்னாடி கொஸ்டினும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். கார் அறுத்தான் அப்படின்னு நமக்கு பொறுத்துகளை கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இருமடி ஆகு பெயர். ஓகேவா, அடுத்து பாருங்க, அடையெடுத்த ஆகு பெயர், இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. ஓகேவா, அங்க என்னன்னா புலி நட்டான் கொடுத்திருந்தாங்க. இங்க வெற்றிலை நட்டான் அப்படின்னா அடையெடுத்த கருவி ஆகு பெயர். அங்க வந்து என்ன கொடுத்திருந்தாங்கன்னா புலி நட்டான் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. அடுத்து பாருங்க, அடுத்து இருபெயரட்டு ஆகுபெயரும் நமக்கு கொடுத்துருந்தாங்க. இருபெயரட்டு ஆகுபெயர்ல அங்கே என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அறுபது முரலும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அறுபதும் முரலும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதுவும் நான் உங்களுக்கு பின்னாடி வந்து ஆன்சர் என்னன்னு சொல்றேன். இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா 12th சிறப்பு தமிழ்ல இருக்கு. நம்ம ஆனால் 12th சிறப்பு தமிழ் வந்து படிச்சிருக்க மாட்டோம் இலக்கணம். ஆனால் அவங்க 12th சிறப்பு தமிழ் இது ரெண்டு வந்து நம்ம கேள்விப்படாததா இருந்தது. விட்ட ஆகுபெயர், விடாத ஆகுபெயர், இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா 12th ஆகுபெயர் இலக்கண பகுதியில் ஆகுபெயர் அப்படின்றதுல இருக்கு. ஓகேவா, இது டைரக்டா கேட்காம அவங்க வந்து இதுல என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சென்னைக்கு பதிலாக தஞ்சை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம கொஸ்டின்ல பார்ப்போம். ஓகேவா, அடுத்தது பாருங்க, உரு, இது வந்து என்னன்னா பொருந்தாத இணையில கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் கோல், இந்த கோல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 11th இருக்கு. ஓகேவா, பூ பறிக்க பயன்படுத்தப்படும் கொம்பை நம்ம என்னன்னு சொல்லுவோம், கோல் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இந்த கோல் என்னன்னு கேட்டிருந்தாங்க, கிரகம். ஓகேவா, இதுவும் இருக்கு. அடுத்து பாருங்க, வெள்ளி. ஓகேவா, வெள்ளி அப்படின்னா வெள்ளி கோல் சுக்கிரன், இதுவும் கேட்டிருந்தாங்க. ஓகேவா, பொறுத்துகையில வந்து கேட்டிருந்தாங்க. அடுத்து பாருங்க, கொஸ்டின் பார்த்துருவோம். இங்க பாருங்க, இது வந்து கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கொஸ்டினில் வந்து 199வது கொஸ்டினில் இருந்தது. ஓகேவா, விட்ட ஆகுபெயர், இதுக்கு என்ன அப்படின்னா தஞ்சாவூர் வந்தது. அங்கே என்னன்னா சென்னை வந்ததுன்னு கொடுத்துருந்தாங்க. அதாவது ஸ்கூல் புக்கில் வந்து சென்னை வந்ததுன்னு இருந்தது, அந்த சென்னையை எடுத்துட்டு தஞ்சாவூர்னு கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, விடாத ஆகுபெயர். ஓகேவா, விடாத ஆகுபெயர் வந்து பார்த்தீங்கன்னா புலி தின்றான். இந்த எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் இருக்கு, அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, எண்ணல் அளவை ஆகுபெயர். ஓகேவா, கால் வலிக்கின்றது அப்படின்றது எண்ணல் அளவை ஆகுபெயர். இது வந்து புதுசாக தான் இருக்கும். நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்ம 9th புக்கில். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கால் வலிக்கின்றது. காரியவாகுபெயர் வந்து பாருங்க, என் பிழைப்பு கெட்டது, இது அப்படியே ஸ்கூல் புக்கில் 12th ஆகுபெயரில் அப்படியே இருக்கு. என் பிழைப்பு கெட்டது, இது வந்து காரியவாகுபெயர். ஓகேவா, அடுத்து பாருங்க, இன்னொரு பொறுத்துகையில வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க புலி நட்டான். ஓகேவா, புலி நட்டான் அப்படின்னா இங்க என்ன அப்படின்னா அடையெடுத்த ஆகுபெயர், அடையெடுத்த ஆகுபெயர். ஓகேவா, புலி நட்டான் அப்படின்னா அடையெடுத்த ஆகுபெயர். கார் அறுத்தான் இருக்குல்ல, கார் அறுத்தான் அப்படின்னா இருமடி ஆகுபெயர். நான் முன்னாடி காட்டினால அது டெஃபினேஷன் படிங்க, உங்களுக்கு புரியும். அறுபது முரலும் இருக்குல்ல, அறுபது முரலும் வந்து பார்த்தீங்கன்னா இருபெயரட்டு ஆகுபெயர். ஓகேவா, இருபெயரட்டு ஆகுபெயர். மக்கட்சுட்டு என்பனார் புலவர், இது வந்து பார்த்தீங்கன்னா மும்மடி ஆகுபெயர். ஓகேவா, இது இந்த 2 ஆகுபெயர் கொஸ்டினுக்கு வந்து இதான் ஆன்சரு. நான் மேக்சிமம் இதில் ஓரளவுக்கு வந்து தேடிட்டேன். இந்த ஆகுபெயர் வந்து பார்த்தீங்கன்னா 12th இருக்குங்க.
ஆகுபெயர் வந்து 12th சிறப்பு தமிழ்ல இருக்கு. அதுக்கு மாதிரி அந்த சொற்பொருள் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா 11th நிறைய சொற்பொருள் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னா 11th 12th சிறப்பு தமிழ்ல, குறிப்பா இந்த ஆகுபெயர் கொஸ்டின் எங்க இருக்கு அப்படின்னா 12th சிறப்பு தமிழ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஆகுபெயர் இலக்கண பகுதியிலிருந்து நமக்கு கேட்டிருக்காங்க.